வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு அந்த கால அறம் மிகு அப்பூதி அடிகளும் இந்த கால அறமற்ற அரசியல்வாதிகளும். 63 நாயன்மார்கள் பட்டியலில் அப்பூதி அடிகளும் ஒருவர் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். செயற்கரிய செயல்கள் பல செய்து பெரியர் என்று போற்ற பெற்றவர்கள்தான் நம் நாயன்மார்கள். பழமையான சிவ திருத்தலங்களில் கண்டிப்பாக 4 சன்னதி இருக்கும் மற்றும் 63 நாயன்மார்களின் திருவுருவச் சிலைகளும் இருக்கும். கோவிலுக்கு செல்லுகின்ற பக்தர்கள் முதலில் பலிபீடம் அருகே சென்று தங்களின் அகங்காரத்தை பலியிட்டுவிட்டு முதலில் 4 சன்னதி சென்று தரிசிக்க வேண்டும். பின்னர் 63 நாயன்மார்களையும் தரிசிக்க வேண்டும். அதன் பின்னர்தான் மூலவரை சென்று தரிசிக்க வேண்டும். இது தமிழர் வழிபாட்டு ஒழுங்கு. இந்த வழிபாட்டு ஒழுங்கு எதனை காட்டுகிறது? ஆண்டவனை வழிபடுவதற்கு முன்பாக அடியவர்களை, தொண்டர்களை, அருளாளர்களை பூசிக்க வேண்டும் என்கின்ற கருத்தை இது வலியுறுத்துகிறது. தமிழர்களுடைய வழிபாட்டு ஒழுங்குமுறையில், குறிப்பாக சைவ சமயத்தை பொறுத்தவரையில் உண்மை அடியார்களுக்கு முன்னுரிமை தரப்படுகிறது. அடியார்களின் பெருமையை உன் சுந்தர தமிழில் பாடு என்று சிவபெருமானே சுந்தரரிடம் கூறுகிறார் என்றால் அடியவர்கள் எத்துணை பெருமைக்கு உரியவர்கள் என்று நாம் உணர வேண்டும். இத்தகைய பெருமைக்கு உரிய அடியவர்களில் ஒருவர்தான் அப்பூதி அடிகள். சிறப்பான ஒன்றை தாழ்வான ஒன்றோடு ஒப்பிடுவது என்பது நம் தமிழ் மரபில் இல்லை. ஆனாலும் தலைப்பில் அப்பூதி அடிகளும் அரசியல்வாதிகளும் என்று ஒப்பிட்டு கூறியதற்கு மன்னியுங்கள். இப்பதிவு கூற வருகின்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக மட்டுமே தலைப்பை இவ்வாறு அமைத்திருக்கின்றேனே ஒழிய வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. அப்பூதி அடிகள் இயல்பிலேயே மிகப்பெரிய செல்வந்தர். அம்மையப்பரின் திருவருளால் அனைத்து செல்வங்களும் அறவழியில் அவரிடம் வந்து குவிந்தன. இவ்வாறு அறவழியில் வந்து சேர்ந்த செல்வங்களை எல்லாம் தனக்குரியது என்று கருதாமல் அவைகளை ஏராளமான பொது காரியங்களுக்கும் நற்பணிகளுக்கும் செலவு செய்தார். அன்னதான கூடம் அமைத்தல், நீர் மோர் பந்தல் அமைத்தல், கல்விச்சாலை அமைத்தல், குளம் கிணறு தூர்வாறுதல், சத்திரங்களை அமைத்து தருதல், திருக்கோவில் புனரமைப்பிற்கு பங்களித்தல், நாடி வரும் அடியவர்களுக்கு அன்னம்பாளித்தல், வறுமையில் வாடுவோருக்கு பொருள் உதவி செய்தல் என இன்னும் பல சமுதாய அறப்பணிகளுக்கு தன் செல்வங்களை வாரி வழங்கினார் அப்பூதி அடிகள். மிக மிக முக்கியமாக எந்தவித உள்நோக்கமும் இன்றி, பயன் நோக்கமும் இன்றி, விளைவுகள் மீது பற்றியின்றி, துளியும் தன் முனைப்பும் இன்றி இந்த நற்காரியங்களை அப்பூதி அடிகள் செய்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சிறப்புக்குரிய அப்பூதி அடிகள் 4 பெருமக்களில் ஒருவரான அப்பர் என்கின்ற திருநாவுக்கரசர் மீது அளவு கடந்த பக்தியும் காதலும் அன்பும் கொண்டிருந்தார். தான் செய்கின்ற அனைத்து சமுதாய நற்பணி திட்டங்களுக்கும் தன் பெயரினை சூட்டாமல் அனைத்திற்கும் திருநாவுக்கரசரின் பெயரை சூட்டி மகிழ்ந்தார். தான் வசிக்கும் இல்லத்திற்கு கூட நாவுக்கரசர் இல்லம் என்றுதான் பெயர் சூட்டியிருந்தார். இவற்றுக்கெல்லாம் மணிமகுடம் வைத்தாற்போல் தன்னுடைய குழந்தைகளுக்கு கூட இளைய திருநாவுக்கரசு, மூத்த திருநாவுக்கரசு என்று பெயர் சூட்டியிருந்தார் என்றால் அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் மீது எத்தகைய காதல் கொண்டிருந்தார் என்று நம்மால் உணர முடிகிறது. இதில் ஆச்சரியப்படத்தக்க விடயம் என்னவென்றால், இது நாள் வரை அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரை ஒரு முறை கூட நேரில் சந்தித்தது கிடையாது. திருநாவுக்கரசர் எப்படி இருப்பார் என்றும் அப்பூதி அடிகளுக்கு தெரியாது. சைவ சமயத்தில் அதீத பற்று கொண்ட அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரின் அற்புதங்களை செவிவழி செய்திகளாக கேட்டும்
அவருக்கு சிவபெருமான் செய்த கருணை செயல்களை உணர்ந்தும் அவர் மீது எல்லையில்லாத காதல் கொண்டார் அப்பூதியடிகள். ஒன்றுக்குமே பயன்படாத உதவாத திரைப்பட நடிகர் நடிகைகளை தங்களின் விருப்ப நாயகர்களாக பாவித்து ரசிகர் மன்றங்கள் அமைத்து ஆர்ப்பரிக்கும் இளைஞர்கள் கூட்டத்தை நாம் இன்று கண்டு வருகிறோம். பொய் வேடமிட்டு கதாநாயகர்களாக வலம் வரும் இவர்களுக்கே இத்துணை ரசிகர் மன்றங்கள் என்றால், கற்பனையிலும் எண்ணி பார்க்க இயலாத பல அற்புதங்களை தன் நிஜ வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டிய திருநாவுக்கரசரின் பெயரில் நற்பணிகள் செய்வது ஒன்றும் தவறில்லை என்று கருதுகிறேன். எனவேதான் அப்பூதி அடிகளார் தன் மூலமாக செய்யப்படுகின்ற அனைத்து அறச்செயல்களுக்கும் திருநாவுக்கரசரின் நாமத்தை சூட்டி மகிழ்ந்தார். தன் மீது அளவு கடந்த காதலும் அன்பும் தன் முனைப்பற்ற குணமும் கொண்ட அப்பூதி அடிகளை சந்திக்க திருநாவுக்கரசர் விரும்பினார். அப்பூதி அடிகள் வசிக்கின்ற ஊருக்கு வந்து சேர்ந்தார் திருநாவுக்கரசர். அந்த ஊரில் திரும்பிய பக்கமெல்லாம் அறச்சாலைகள், நற்பணி மன்றங்கள், சத்திரங்கள் என்று நிறைந்து காணப்பட்டன. அனைத்திலுமே திருநாவுக்கரசர் என்ற பெயர் பொறிக்கப்பெற்று நடந்து வருவதைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்தார் திருநாவுக்கரசர். இத்துணை நற்காரியங்களையும் செய்துவிட்டு அவை அனைத்திற்கும் திருநாவுக்கரசர் பெயரினை சூட்டியிருக்கின்ற அப்பூதியடிகளின் இல்லம் எது என்று ஊர் மக்களிடம் கேட்டறிந்தார் திருநாவுக்கரசர். ஊர் மக்களுக்கும் கூட வந்திருப்பவர் திருநாவுக்கரசர் என்று தெரியாது. எனவே அவர்கள் அப்பூதி அடிகளின் இல்லம் செல்லும் வழியை கூறி உடன் அழைத்துச் சென்றார்கள். தன் இல்லத்திற்கு ஒரு சைவ அடியார் வந்திருக்கின்றார் என்று கேள்வியுற்ற அப்பூதியடிகள் வீட்டிற்கு உள்ளே இருந்து வெளியே வந்து அடியவர் கோலத்தில் இருந்த திருநாவுக்கரசரை வணங்கி வரவேற்று அமரச் செய்தார். தன் இல்லத்திற்கு வந்திருப்பவர் திருநாவுக்கரசர் என்று அப்பூதியடிகளுக்கும் தெரியாது. வழக்கமாக அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிவிடைகளையும் செய்துவிட்டு எங்கள் இல்லத்தில் அமுது உண்டுவிட்டு செல்லுங்கள் என்று கூறினார் அப்பூதியடிகள். அப்பூதியடிகளின் அகங்காரமற்ற தன்மையையும் பணிவினையும் கண்டு வியந்து போன திருநாவுக்கரசர் அப்பூதியடிகளை நோக்கி, மிக்க நன்றி, அவ்வாறே செய்கின்றேன் என்றார். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஐயம் உள்ளது, அதனை தெளிவிப்பீர்களா என்று திருநாவுக்கரசர் அப்பூதியடிகளிடம் கேட்கின்றார். என்ன ஐயம் அடியவரே, தாராளமாக கேளுங்கள், பதில் கூறுகின்றேன் என்று கூறுகிறார் அப்பூதியடிகள். ஊர் முழுவதும் பார்த்தேன், வரும் வழியெல்லாம் பார்த்தேன், ஏராளமான அறச்சாலைகளை கண்டேன். இவைகள் அனைத்தையும் அமைத்து நடத்தி வருவது நீங்கள்தான் என்று கேட்டறிந்தேன். உங்களின் இந்த செயல் பாராட்டுக்குரியது. ஆனால் இத்துணை அறச்செயல்களுக்கும் உங்களின் பெயரான அப்பூதியடிகள் என்ற பெயரினை சூட்டாமல் யாரோ ஒருவரின் பெயரை சூட்டியிருக்கின்றீர்களே, அது ஏன் என்று திருநாவுக்கரசர் கேட்டார். தன்னிடம் ஐயம் கேட்ட அடியவர் திருநாவுக்கரசர் என்ற பெயரை கூட கூறாமல் யாரோ ஒருவர் என்று கூற கேட்ட அப்பூதியடிகள் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். தன் விருப்ப நாயகனான திருநாவுக்கரசரை அவர் பெயர் கூறி விழிக்காமல் யாரோ ஒருவர் என்று கூறியதும் அந்த சொல்லை அப்பூதியடிகளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. தனக்குள் எழுந்த கடும் சினத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அடியார் வடிவில் இருந்த திருநாவுக்கரசரை நோக்கி, ஐயா அடியவரே, வயதில் மூத்தவராக இருக்கின்றீர்கள், சிவ சின்னங்களையும் அணிந்திருக்கின்றீர்கள். ஆனால் திருநாவுக்கரசர் பற்றி ஏதும் அறியாதவராக இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் ஒரு உண்மை சைவ அடியார்தானா என்ற சந்தேகம் எனக்கு வலுக்கின்றது என்று கூறினார் அப்பூதியடிகள். மேலும், நீங்கள் எந்த ஊரிலிருந்து வருகின்றீர்கள், உங்களின் பெயர் என்ன என்று சற்று சினத்துடன் கேட்டார் அப்பூதியடிகள். சற்று நேர அமைதிக்கு பிறகு திருநாவுக்கரசர் பேசத் துவங்குகிறார். ஐயா அப்பூதியடிகளே, தாங்கள் இதுகாரும் பெருமைப்படுத்தி கூறிய பெருமைகளுக்கு எல்லாம் உரிய சிறியேன். என் பெயர்தான் திருநாவுக்கரசர் என்று கூறியவுடன் அப்பூதியடிகளுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை.
ஆச்சரியத்திலும் ஆனந்தத்திலும் மூர்ச்சையாகி திருநாவுக்கரசரின் கால்களில் சாஷ்டாங்கமாக வீழ்ந்தார். தன் காலடியில் வீழ்ந்து கிடந்த அப்பூதியடிகளை ஆசுவாசப்படுத்தி எழுப்பினார் திருநாவுக்கரசர். தன் இல்லம் தேடி வந்திருப்பவர் திருநாவுக்கரசர் என்று தெரியாமல் தங்களை கடும் சொற்களால் பேசிவிட்டேன் மன்னியுங்கள் என்று மன்றாடுகிறார் அப்பூதியடிகள். இதன் பிறகு அப்பூதியடிகளுக்கும் திருநாவுக்கரசருக்கும் நடந்த உரையாடல் என்ன, திருப்பங்கள் நிறைந்த திருவருள் காட்சிகள் என்ன என்பதை இந்த தலைப்பில் விளக்க இயலாது. பதிவின் நோக்கம் அப்பூதியடிகளின் வரலாற்றினை விவரிப்பது அல்ல. எனவே பதிவை தற்காலிகமாக இங்கே நிறுத்துகிறேன். தற்போது நீங்கள் நாயன்மார்கள் காலத்தை மறந்துவிட்டு தற்போதைய நிகழ்காலத்திற்கு வாருங்கள். தற்போதைய காலம் கடும் கோடை காலம். மக்கள் வெளியில் சென்று நடமாடக்கூட இயலாத சூழல். பெரும்பாலான மக்கள் ஏசி அறைக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றார்கள். இத்தகைய சூழலில் வீதிகளில் திரும்பிய பக்கமெல்லாம் நீர் மோர் பந்தல்கள் காணப்படுகிறது. இவைகளை அமைத்தது யார்? நவீன காலத்து அப்பூதியடிகளா? கண்டிப்பாக இல்லை. அறமீறல்களை அனுதினமும் அனுஷ்டிக்கின்ற அரசியல்வாதிகள்தான் இந்த நீர் மோர் பந்தல்களை அமைத்து தந்திருக்கிறார்கள். ஏன் அமைத்திருக்கின்றார்கள்? அறம் செய்ய வேண்டும் என்று கருதியா? இல்லை. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. பின்னர் என்ன காரணத்திற்காக இதை செய்கின்றார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். எதிர் வருகின்ற தேர்தல் காலத்தில் வாக்குகளை பெற்று அரசியல் களத்தில் புகுந்து ஏராளமான அறமீறல்களை செய்வதற்காக என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். எனவே இன்று அமைக்கப்படுகின்ற நீர் மோர் பந்தல்களின் பின்னால் உள்ள உள்நோக்கம் சுயநலம் மட்டுமே. சுயநலமோ பொதுநலமோ நமக்கு நீரும் மோரும் கிடைக்கிறதே அது போதும் என்று எண்ணினால் நீங்கள் உங்களை அறியாமலே அடிமையாகின்றீர்கள் என்று பொருள். இவ்வாறு அரசியல்வாதிகளால் அமைக்கப்படும் நீர் மோர் பந்தல்களில் உள்ள விளம்பர பலகைகள் அவர்களின் நோக்கத்தை உறுதி செய்கின்றன. கட்சி சின்னங்களும் அந்த பகுதி அரசியல் பிரமுகர் புகைப்படமும் மிக பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்படுகிறது. இதற்கு பிறகுமா அவர்களின் உள்நோக்கம் உங்களுக்கு புரியவில்லை? இவ்வாறு அரசியல்வாதிகளால் அமைக்கப்படுகின்ற நீர் மோர் பந்தல்களுக்கான செலவுகளுக்கான பொருளை அவர்கள் அறவழியில் ஈட்டினார்களா? ஒருபோதும் இல்லை. அறமற்ற வழிகளில் ஈட்டிய பொருளை கொண்டு செய்யப்படும் செயல்கள் ஒருபோதும் அறச்செயல்கள் ஆகாது என்று புரிந்து கொள்ளுங்கள். சிறிதும் தன் முனைப்பின்றி துளியும் அகங்காரமின்றி அறவழியில் ஈட்டிய பொருளை கொண்டு அறச்செயல்கள் செய்த அப்பூதியடிகளின் கால் தூசுக்கு கூட சமமாக மாட்டார்கள் இன்றைய கால அரசியல்வாதிகள். அப்பூதியடிகளின் பெயர் நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கின்றது, நாளையும் நிலைத்து நிற்கும். ஆனால் இந்த அரசியல்வாதிகளின் பெயர் நாம் வாழும் காலத்திலேயே காணாமல் போய்விடும். அப்பூதியடிகள் வரலாற்றில் நீங்கா இடம் பெறுகின்றார். அரசியல்வாதிகள் அடையாளமற்று காணாமல் போகின்றார்கள். ஏன்? ஒரே ஒரு காரணம்தான். செய்கின்ற செயல்களின் விளைவுகள் மீது பற்று இல்லாமலும் பயன் நோக்கம் இல்லாமலும் தன்முனைப்பு சிறிதும் இல்லாமலும் அறவழியில் ஈட்டிய செல்வத்தை கொண்டும் செயல்களை செய்தார் அப்பூதியடிகள். எனவே அவருடைய அனைத்து செயல்களும் அறமாகியது. இன்றைய அரசியல்வாதிகளின் நிலை என்ன? செய்கின்ற செயல்களின் விளைவுகள் மீது பற்று இருக்கின்றது, பயன் நோக்கம் இருக்கின்றது, தான் என்கின்ற தன் முனைப்பு இருக்கின்றது. அறமற்ற வழிகளில் ஈட்டிய பொருளை கொண்டு செய்யப்படும் செயல்கள் பார்வைக்கு அறச்செயல்கள் போல் தோன்றினாலும் அவைகள் அனைத்தும் அறமாகாது. நல்ல காரியங்களை நற்பணிகளை இன்று பலர் செய்கின்றார்கள். ஆனால் மிக சிலர் மட்டுமே அதற்கான பொருளை அறவழியில் ஈட்டி செய்கின்றார்கள். இவர்களை அடையாளம் காண சமூகம் மறுக்கின்றது, கண்டுகொள்வதும் இல்லை. ஏனென்றால் பயன் நோக்கம் மிகுந்த மக்களுக்கு பயன் நோக்கம் மிகுந்த நபர்களையே மிகவும் பிடித்து போய்விடுகிறது.
தன் முனைப்பு சிறிதுமின்றி பயன் நோக்கமின்றி அறவழியில் ஈட்டிய பொருளை கொண்டு அற செயல்களை செய்யும் அனைவருமே அப்பூதி அடிகள்தான். அவர்கள் அனைவருமே நாயன்மார்கள்தான் என்பது என் தனிப்பட்ட கருத்து. எனவே நாம் வாழுகின்ற சமகாலத்தில் அறத்தின் வழியில் வாழும் அப்பூதி அடிகளும் உண்டு, அறமீறல்கள் செய்யும் அரசியல்வாதிகளும் உண்டு என்று உணர்ந்து கொண்டு விழிப்புணர்வோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். விழிப்புணர்வுடன் வாழ்வதால் என்ன பயன் என்று மீண்டும் பயன் நோக்கத்தோடு நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்குரிய பதில் என்னிடம் இல்லை, அம்மையப்பரிடம் இருக்கின்றது என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.